இறைவன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு யாராவது கேட்டா அவன் ஒரு வேலை செய்யறான். யார் என்ன வினை செய்கிறார்களோ செய்திக்கு தக்க பயனை அவர்களுக்கு ஊட்டுவது அவனுடைய வேலை. நம்ம நல்ல புண்ணிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அந்த புண்ணியத்தின் பயனை நமக்கு ஊட்ட வேண்டியது அவனுடைய கடனாகிறது. ஒருவேளை நம்ம புண்ணியத்துக்கு மறுதலையாக ஏதாவது ஒரு இடர்பாட்டை ஏதேனும் உயிருக்கு செய்வோம் என்று சொன்னார், அந்த துன்பத்தை அதனுடைய பயனை நமக்கு ஊட்டுவது அவனுடைய வேலையாகிறது. எனவே அவனுடைய வேலை நீங்கள் எது செய்கிறீர்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். அது திருப்பி கொடுக்கும் போது நம்ம எப்பவுமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பணத்தை நீங்க ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி தரும்போது வட்டியோடு கொடுப்பார். நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்குனீங்கன்னா திருப்பி கொடுக்கும்போது வட்டியோடு கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. வாங்கினதே கொடுக்க முடியாது. அத மாதிரி நீங்க செய்த வினை திருப்பி வரும்போது கொஞ்சம் வட்டியோடு சேர்ந்து வரும். அதுதான் கணக்கு. அப்ப நமக்கு ஒவ்வொரு வினையும் நீங்க இறைவன் பதிவேட்டுல ஏற்றி அதை திருப்பி நமக்கு ஊட்டும் போது நமக்கு அதுக்குரிய வண்ணம் ஊட்டப்படுகிறது. இப்படி ஒரு வினைன்னு ஒண்ணு இருக்குது, பிறவின்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் எதனால வந்துச்சு? ஆணவம் என்கிற ஒன்றால வந்துச்சு. அப்படிங்கிறது 2ஆம் நூற்பால